உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பீன்ஸ் என்று சொல்லுவது, தமிழிலே அதை பச்சை விதைக்காய் என்று சொல்லுவது வழக்கம். பச்சை விதை அவரை என்று கூட சொல்லுவார்கள். பீன்ஸ், பேசியோலஸ் வல்காரிஸ், பேசியோலஸ் வல்காரிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கிரீன் பீன்ஸ் என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது. அன்றாடம் 50 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து சுத்திகரித்து அதை துண்டித்து நீரிலிட்டு கொதிக்க வைத்து, அதாவது 250 ml நீர் என்று சொல்லுகின்ற பொழுது அதை 200 ml அளவுக்கு சுண்டுகின்ற வரையிலே அந்த பீன்ஸை நீரிலிட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி எடுத்துக்கொண்டு சிறிது மஞ்சளும் சிறிது உப்பும் சுவைக்காக சேர்த்து அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது இந்த பீன்ஸ் ஒரு அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதில் இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. நார் சத்துவம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துவம் அதிகமாக இருந்து புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது. உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது என்று இருந்தாலும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாகிறது. அன்றாடம் இந்த பீன்ஸ் தீநீரை குடித்து வருகின்ற பொழுது 1 கப் தீநீரிலே 1 யூனிட் இன்சுலின் என்கின்ற அளவுக்கு அதிலே இன்சுலின் செறிந்து இருக்கிறது. இதனாலே நீரிழிவு என்பது குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையை குறைக்கக்கூடியதாகவும் சிறுநீரிலே வெளியேறுகின்ற சர்க்கரையை குறைக்கக்கூடியதாகவும் இந்த பீன்ஸ் தீநீர் விளங்குகிறது. இது பாதுகாப்பானது கூடும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பருவ மாற்றங்கள் என்று வருகின்ற பொழுது ஒவ்வாமை, அலர்ஜி என்கின்ற நிலையிலே, உணவு ஒத்துக்கொள்ளாத நிலையிலே அல்லது கெட்டுப்போன உணவு, அதனாலே ஏற்படுகின்ற ஃபுட் பாய்சன் என்று சொல்லுகின்ற உணவு விஷமானது என்கின்ற நிலையிலே மாதுளை என்று தமிழிலே சொல்லப்பெறுவது பொமன்கிரனேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. அன்றாடம் 1 கப் மாதுளை சாறு பருகுவதனாலே இந்த மாதுளையிலே இருக்கின்ற லைகோபீன் என்று சொல்லக்கூடிய சத்துவம் உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது, குளிர்ச்சி தருகிறது, எலும்புகளுக்கு நலம் தருகிறது, இதய ஆரோக்கியத்திற்கு பலம் தருகிறது என்பது மட்டுமல்லாமல் இது ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடைய சுவையை இது பெற்றிருக்கிறது. மாதுளையினுடைய முத்துக்களும் சரி, அதனுடைய விதையும் சரி, இனிப்பு துவர்ப்பு கலந்து சுவையாக இருப்பதனாலே எந்த கசிவையும், குருதி கசிவை கூட நிறுத்தக்கூடிய ஒரு உணவாக இது விளங்குகிறது. இந்த மாதுளை சாறு அன்றாடம் 1 கப் அளவுக்கு பருகி வருகின்ற நிலையிலே ஓரிரு நாட்களிலே டயரியா என்று சொல்லுகின்ற வயிற்றுப்போக்கு, டிசென்ட்ரி என்று சொல்லுகின்ற குருதியோடு கலந்த வெளிப்போக்கு அல்லது சீழோடு கலந்த வெளிப்போக்கு, இவற்றையெல்லாம் நிறுத்தி குடலுக்கும் சரி, மலக்குடலுக்கும் சரி, உடலுக்கும் பலத்தை தரக்கூடிய ஒன்றாக இந்த மாதுளை சாறு விளங்குகிறது என்பதிலே ஐயமில்லை. இந்த கறிவேப்பிலையை பற்றி சொல்லியிருக்கிறார். வாயின் அருசி, அதாவது ருசி, அதனுடைய எதிர்ப்பதம் அருசி. வாயிலே ருசி தெரியாத நிலை, ருசி அறிய முடியாத நிலை, அதை நியூரிட்டிஸ் என்று கூட சொல்லலாம். வாயின் அருசி, வயிற்று உளைச்சல், வயிற்றிலே பொறுமல் ஏற்படுவது, வாயு ஏற்பட்டு வலி ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலை, அதை ஸ்டொமேச்சிக் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள்.
வயிற்று கோளாறுகள், ருசியின்மை, வயிற்று கோளாறுகள், அதோடு நீடு சுரம் என்று சொன்னார்கள். நீண்ட நாட்களாக காய்ச்சல் தணியாத ஒரு நிலையை நீடு சுரம், பாயுகின்ற பித்தமும் என் செய்யும் காண். அதாவது பித்தம் உபரி என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு அமிலமாக கருதப்படுகிறது. பித்தம், பைல் செக்ரீஷன் என்று சொல்வார்கள். அது பாய்ந்து ஓடுகின்ற அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆனால் கூட அதை கூட கட்டுப்படுத்தக்கூடியது கறிவேப்பிலை. பாய்ந்து ஓடும் பித்தமும் என் செய்யும் காண் என்று அதை சவால் விடுவது போல அகத்தியர் கேட்கின்றார். அந்த வகையிலே இன்று முராயா கொய்னிகி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, கரி லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, கறிவேப்பாக்கு, கறிவேப்பு செட்டோ என்று கூட தெலுங்கு பாஷையிலே சொல்லுகின்ற ஒன்று சுரவி நிம்பா என்ற வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. தொடும்போதே நாம் அருகிலே செல்லுகின்ற பொழுதே நமக்கு நறுமணத்தை தரக்கூடிய ஒன்றாக இந்த கறிவேம்பு விளங்குகிறது. வேப்பிலையை போல இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. அதிகமான இரும்பு சத்துவத்தை இது உள்ளடக்கி இருக்கின்றது. அன்றாடம் ஒரு எலுமிச்சை அளவு கறிவேப்பிலையை நாம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற நிலையிலே ஹீமோகுளோபின் என்று சொல்லுகின்ற குருதியிலே இருக்கின்ற இரத்தத்தினுடைய இரும்பு சத்துவத்தை அதிகப்படுத்துவதாக விளங்குகிறது. செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, இந்த கறிவேப்பிலை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு சுக்கு, மிளகு மற்றும் கறிவேப்பிலையை பயன்படுத்தி குடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, சீத கழிச்சலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, அதே போல தொண்டையில் ஏற்படக்கூடிய கம்மல், அருசின்னு சொல்லக்கூடிய சுவையின்மை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கறிவேப்பிலை, தனியா, சுக்கு, மிளகு வறுத்த கறி. இந்த மருந்தோட செயல்முறை பார்த்தோம்னா மற்ற மருந்துகள், மற்ற கஷாயங்கள் தயாரிப்பதிலிருந்து கொஞ்சம் வேறுபடும். இதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன்ஸ் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மிளகை எடுத்து நல்லா ஒரு மண்சட்டியில போட்டு கருக வறுத்துடணும். நல்லா கறியாகிற வரைக்கும் வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். தேவையான அளவு மிளகு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததா சுக்கு. சுக்குக்கு புற விஷம் சொல்லுவாங்க, தோல்ல விஷம்னு சொல்லுவாங்க. அதனால தோலை நீக்கிட்டு இந்த சுக்கை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இந்த சுக்கு பவுடரை நம்ம தண்ணி விட்டு இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டையா பசைஞ்சு வச்சிடலாம். சுக்கு உருண்டை நம்ம முன்னாடியே கூட தயார் பண்ணி வச்சுக்கலாம். அது காஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 உருண்டை சுக்கு, சுண்டைக்காய் அளவு. இப்போ நாம தனியா மற்றும் கறிவேப்பிலைய வெறும் வாணல்ல போட்டு அப்படியே வறுக்கணும். தண்ணி விடுறதுக்கு முன்னாடி நம்ம பச்சை கருவேப்பிலை அல்லது காய்ந்த கருவேப்பிலை எது வேணா யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப கருகாம வறுத்துக்கணும். தனியா நம்ம 1-2 இடிச்சு கூட போட்டுக்கலாம். நம்ம ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கோம். ஒரு அரை தேக்கரண்டி அளவு தனியா சேர்த்திருக்கோம். சுக்கு, சுண்டைக்காய் அளவு 2 உருண்டை பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி மிளகு வறுத்து கறியாக்கி பொடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொடி 2 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். இந்த கருவேப்பிலையும் தனியாவும் ஓரளவுக்கு வறுபட்டதும் நம்ம இதோட தண்ணி சேர்த்து வறுத்து வச்சிருக்க அந்த மிளகு பொடியும் சேர்த்துடணும். இப்போ இது கருகிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க இந்த மிளகு கறி தூள் 500 மில்லிகிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு கொதிச்சதும் அதுக்கப்புறம் நம்ம சுக்கு உருண்டைகளை சேர்க்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது இந்த மருந்தோட காரத்தன்மை எல்லாமே நம்மளோட குடலை அஃபெக்ட் பண்ணாம பார்த்துக்கும். எதுவும் அல்சர் மேலும் அதிகமாகாம பார்த்துக்கும். அசிடிட்டி ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த முறைகள்ல நம்ம பண்ணுறோம். இப்படி எடுத்துக்கும் பொழுது இந்த மருந்து ரொம்ப மைல்டா இருக்கும். நமக்கு குடிக்கிறதுக்கு நல்ல இதமா இருக்கும். நமக்கு சில நேரங்கள்ல சாப்பிட பிடிக்காது. அதற்கான காரணம் பார்த்தோம்னா உணவோட ருசி நமக்கு தெரியாம இருக்கும். என்ன சாப்பிட்டாலுமே அதோட டேஸ்ட் ப்ராப்பரா தெரியாது.
அப்படி இருக்கும்பொழுது இந்த மருந்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3-4 முறை நம்ம எடுத்துக்கும் பொழுதே கல்லீரலை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் கல்லீரலின் செயல்பாட்டை தூண்டக்கூடிய மருந்தா இருக்கும். குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம இதை பெருங்குடல் புண்கள் இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு மோஷன் போகும் பொழுது ரத்தம் வரும், மோஷன் போகும்பொழுது அடிவயிறுல அதிகப்படியான வலி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த சுக்கு உருண்டைகளை சேர்த்துக்கலாம். சீத கழிச்சல், இரத்த கழிச்சலுக்கும் இதை நம்ம மருந்தை பயன்படுத்தலாம். இன்ஃபெக்ஷன்னால ஏற்படக்கூடிய கழிச்சல்கள் மருந்தா நம்ம பயன்படுத்தலாம். சுக்கு உருண்டை சேர்த்து ஒரு 20 செகண்ட் அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிடலாம். குடலில் ஏற்படக்கூடிய தொற்றுனால் அடிக்கடி உண்டாகக்கூடிய காய்ச்சலுக்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். 1 வாரம் வரைக்கும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது மறுபடியும் காய்ச்சல் வராம தடுக்கும். மிளகு வறுத்த கரித்தூள், சுக்கு, கருவேப்பிலை மற்றும் தனியா சேர்ந்த இந்த கஷாயம் காலை மாலை நீ 2 வேளையும் 60 ml அளவுக்கு பருகிட்டு வரும் பொழுது சீத கழிச்சல், இரத்த கழிச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் குடல் புண்ணினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலியை குறைக்கக்கூடிய மருந்தாவும் இது செயல்படும். அது மட்டும் இல்லாம அருசின்னு சொல்லக்கூடிய சுவையின்மைக்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, ஸ்டொமாச்சிக் என்ற ஆங்கிலத்திலே ஒரே வார்த்தையிலே பல்வேறு வயிற்று கோளாறுகளை குறிப்பது வழக்கம். பசியின்மை, செரிமானமின்மை, வயிற்றிலே வாயு சேருவது, பித்தத்தினுடைய உபரி உற்பத்தி, இது போன்ற நிலையை அங்கே குறிப்பிடுகிறார்கள் ஸ்டொமாச்சிக் என்கின்ற ஒரு வார்த்தையிலே. அதற்கு இந்த கறிவேப்பிலை, முராயா கொய்னிகி ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இது ஒரு டானிக் என்று சொல்லுகின்ற வகையிலே உரமூட்டியாக இருந்து உடலுக்கு உரம் தருகின்ற வகையிலே விட்டமின்கள் அதிகமாக பெற்றிருக்கிறது, இரும்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே விட்டமின் சி சேர்ந்ததாக கறிவேம்பு விளங்குகிறது. இதனோடு பெப்பர் என்று சொல்லுகின்ற மிளகு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே ஏதேனும் விஷம் கலந்த உணவாக இருப்பினும், வேறு விஷங்கள் எந்த வகையிலேனும் சேர்ந்திருப்பினும், மருந்தீடுகள் என்கின்ற வகையிலே ஏதேனும் மருத்துவம் நம்மை அறியாமல் இருந்தாலும் இந்த மிளகு அதை முறியடித்து நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. மிளகிலேயும் இரும்பு சத்துவம் அதிகமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு சத்துவங்களை கொண்ட மிளகோடு கொரியண்டரும் சட்டிவம் என்று சொல்லக்கூடிய தானியகா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. கொரியண்டர் சீட்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியா ஒரு குளிர்விப்பானாக, கூலண்ட் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக, பசியை தூண்டக்கூடியது, ருசியை தூண்டக்கூடியது, சுவையை தரக்கூடியது, அதோடு கூட எரிச்சலை குறைக்கக்கூடிய ஒன்றாக, வயிற்றிலே எரிச்சல் இருந்தாலும் சரி, சிறுநீர் தாரையிலே எரிச்சல் இருந்தாலும் சரி, அதை குணப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த தனியா விளங்குகிறது. அதனோடு ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு நாம் சேர்த்திருக்கின்றோம். சுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தாகி நமக்கு வாயுவை கலைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே வலி வீக்கத்தை கரைக்க செய்யக்கூடியதாக விளங்குகிறது. ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக சுக்கு விளங்குகிறது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் என்கின்ற வகையிலே கிருமி நாசினியாகவும் சுக்கு விளங்குகிறது. இந்த கறிவேப்பிலையோடு தனியா, சுக்கு, மிளகு சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே வயிற்றை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்கக்கூடியதாக, குறிப்பாக வாயிலினுடைய நாவினுடைய சுவையின்மையை போக்குகிறது. நாம் உண்ட பிறகு அந்த உண்ட உணவை செரிமானம் செய்யக்கூடிய டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. உணவிலே ஏதேனும் நச்சு கலந்திருந்தால்
அதை முறித்து நன்மை தரக்கூடியதாக இது விளங்குகிறது. ஆசன வாயிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கி மலச்சிக்கலை மாற்றி பல சிக்கல்களிலே இருந்து நமக்கு விடுதலை தந்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, கறிவேப்பிலை, மிளகு, சுக்கு, தனியா சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.